ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு டிக்லிங் டேஸ்ட். வீடு துடைக்கும் போது இந்த பொருளை சேர்த்து துடைச்சி பாருங்கள். உங்கள் வீடு ரொம்ப பளிச்சுன்னு சுத்தமாகவும் பூச்சிகள் எதுவும் வராமல் இருக்கும். அப்படியான ரொம்ப அருமையான யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் பார்க்க போகிறோம். பூச்சிகள், ஈக்கள் இது எல்லாமே பார்த்திங்கன்னா வரவே வராது. அப்படியான சூப்பரான கிளீனிங் டிப்ஸ் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லா கிச்சனுக்கும் அவசியம் தேவையான 2 கிச்சன் ப்ராடக்ட்ஸ் அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். காசே செலவே இல்லாமல் ஒவ்வொரு பெண்ணுக்கும் தேவைப்படுகின்ற பியூட்டி ஹேக்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடு துடைக்கிறது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய வேலையாக இருக்கும். அந்த வேலையை ரொம்ப சுலபமாக ஆக்கக்கூடிய இன்றைக்கி இந்த டிப் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் எப்போவும் வீடு துடைக்கிறதுக்கு எப்படி தண்ணி எடுத்துவீங்களோ அதுபோல் பக்கெட்டில் தண்ணி எடுத்துக்கிட்டு இதில் முக்கியமாக 3 பொருள் சேர்க்க போகிறோம். ஒன்று பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கற்பூரம். ஒரு 2 பெரிய சைஸ் கற்பூரத்தை எடுத்துக்கிட்டு பவுட்ரு பண்ணி சேர்த்துக்கணும். கற்பூரம் சேர்க்கறனால நமக்கு வீடு வாசனையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பூச்சிப்பட்டுக்கள் எதுவும் வராது. இன்னுமே பார்த்திங்கன்னா நல்ல பாசிட்டிவான எனர்ஜி கொடுக்கும். அடுத்த 2வது பொருள் நம்ம எடுத்துக்கிறது இன்றைக்கி ₹2 ஷாம்பு பேக்கெட். இல்லை நீங்கள் வீட்டில் என்ன ஷாம்பு பயன்படுத்துகிறீங்களோ அந்த ஷாம்பை நீங்கள் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஷாம்பு எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னாக்க வீட்டில் பார்த்திங்கன்னா நம்ம தொடச்சி விடும்போது திட்டாக இருக்கும் பார்த்திங்களா, அது போல் இருக்காது. 3வது பொருள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மஞ்சள் தூள். இது 3 பொருள் தாங்க ரொம்ப முக்கியமான பொருள். இந்த பொருளை சேர்த்துட்டு நீங்கள் எப்படி வீடு துடைக்குவீங்களோ அது போல் வீடு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக தொடச்சி விடுங்க. நல்லா புளிஞ்சிட்டு தொடச்சி விடணும். மஞ்சள் தூள் ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா கிருமிகளை எதிர்க்கக்கூடிய தன்மை இதுக்கு இருக்கனால நம்ம இந்த மஞ்சள் தூளை சேர்த்துக்கிறது ரொம்பவும் நல்லது. வாரத்திற்கு ஒரு முறை இது போல் நீங்கள் தொடச்சி விட்டுட்டே வந்தீங்க அப்படின்னாக்க வீடு எப்போவுமே ரொம்ப சுத்தமாகவும் கிருமிகள் எதுவும் இல்லாமலும் இருக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்பவும் நல்லது. பார்த்தீங்கன்னாக்க எந்த விதமான தொற்றும் வராது. கற்பூரத்துடைய மகிமை வந்து எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்சது தான். அதனால் அவசியம் வந்து கற்பூரம் சேர்த்துக்கோங்க. அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்பவும் நல்லது. வீட்டுக்கு ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கிடைக்கும். வீடும் எப்போதும் வாசனையாக இருக்கும். வீட்டை தொடச்சி விட்டதுக்கப்புறம் பாருங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எந்த ஒரு திட்டும் இல்லை. பார்த்திங்கனாக்கா நம்ம தண்ணி வச்சு துடைக்கும் போது திட்டாக இருக்கும். அது போல் இல்லாமல் இருக்குது. நம்ம கடையில் காசு கொடுத்து இந்த ஃப்ளோர் கிளீனர் வாங்காமல் வீட்டிலே இது போல் செய்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு பல்லாயிரம் காசு மிச்சமாகும். வீடு எப்போதுமே ரொம்ப க்ளீனாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவசியம் செய்து பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. வாங்க இப்போ அடுத்த டிப் பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் ப்ராடக்ட் தான். இது என்ன அப்படின்னாக்க கிச்சன் ரேக் மல்டி யூஸ் கார்னர் ஷெல்ஃப் பார்க்க போகிறோம். இது நான் எங்கே யூஸ் பண்ணுறதுக்காக வாங்கியிருக்கேன் அப்படின்னாக்க கிச்சனில் யூஸ் பண்ணுறதுக்காக வாங்கியிருக்கேன். இது பார்த்திங்கனாக்கா ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன். இது ஒரு பெய்ட் ப்ரமோஷன் கிடையாதுங்க. இது நானாக வந்து வாங்கின ப்ராடக்ட்டு எனக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட காட்டிகிட்ருக்கேன். இதை நம்ம வந்து செல்ஃப் அட்ஹெசிவ் டேப் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாக்கா நம்ம ஆணி கூட அடிச்சுக்கலாம். அதுவுமே அவங்க சேர்த்தே கொடுத்துருக்காங்க. இது நம்மளோட யூஸ்க்கு ஏற்றாப்பில் கிச்சனில் மட்டும் இல்லாமல் பாத்ரூமில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 4 ஹூக்ஸ் கூட கொடுத்துருக்காங்க. இந்த லெஃப்ட் சைடில் உங்களுக்கு பிக்சர் காட்டியிருக்கேன் பார்த்தீங்களா, இது போல் தான் இது நம்ம ஸ்டிக் பண்ணிக்கணும். இது அட்ஹெசிவ் டேப் அவங்களே கொடுத்துருக்கதை வச்சு ஸ்டிக்கும் பண்ணிக்கலாம். இல்லைனாக்கா ஆணியை அடிச்சுக்கலாம். இதுக்கான ரேட்டிங்ஸ் ரொம்பவும் நல்லா இருந்தது. 4 ஸ்டார்க்கு மேலே கொடுத்துருந்தாங்க. கிச்சன் சிங்க்குக்கு பக்கத்தில் நம்ம எல்லா சாமானையும் அப்படியே போட்டு வச்சுருக்கனால நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா எப்போவுமே தண்ணியாகவே இருக்குது. அதுக்காக இது போல் கிச்சன் கிட்ட நான் இதை வந்து அந்த டேப் வச்சு ஒட்டி விட்டுட்டு இதில் பார்த்தீங்கன்னாக்கா லிக்விடு, சோப் டப்பா, இன்னும் சில ஐட்டங்கள்லாம் மாட்டி விட்டுருக்கேன். கிச்சன் வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு நல்லா அந்த இடத்த தொடச்சி விட்டுட்டு இதை தூக்கி எல்லாத்தையும் மேலே வச்சோம் அப்படின்னாக்கா அழகாக காஞ்சிருது. அவங்க கொடுத்துருந்த ஆணியை நான் யூஸ் பண்ணல. நான் ஸ்டிக்கி அந்த டேப்பு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்டாக இருந்துச்சு. அதை தான் உங்களுக்கு நான் இப்போ ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வேணும் அப்படின்னாக்கா கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு நான் அனுப்புகிறேன். நீங்கள் ஏற்கனவே இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுறீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் யாரெல்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கிறேன். வாங்க இப்போ அடுத்த ப்ராடக்ட் பார்க்கலாம். இந்த 2வது கிச்சன் ப்ராடக்ட்டுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. இது வேறு ஒன்றும் இல்லைங்க, டிஷ் ட்ரையிங் மேட் தான் இன்றைக்கி நான் வாங்கியிருக்கேன். ரொம்ப நாளாக வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் இதுக்கு பார்த்திங்கனாக்கா எந்த ஒரு டிஸ்கவுண்ட்டும் போடவே இல்லை. இதை நான் மீஷோவில் தான் வாங்கினேன். மற்ற மேட்டை கம்பேர் பண்ணும்போது இந்த மேட்டுடைய விலை வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு. ஆனால் பார்த்திங்கன்னா இதில் உள்ள கலர், டிசைன் எல்லாமே வந்து ரொம்ப அருமையாக இருந்தது. இதுக்கான ரேட்டிங்ஸும் ரொம்ப அதிகமாகவே கொடுத்துருந்தாங்க. பாத்திரம்லாம் விலைக்கு முடிச்சதுக்கப்புறம் அதில் வடிகிற தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு நம்ம ஏதாவது ஒரு துணியை தூக்கி அது கீழே வந்து போடுவோம். அப்படி இல்லாமல் இது போல் ஒரு மேட் வாங்கி போட்டுக்கிட்டோம் அப்படின்னாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதுக்காக இந்த மேட் வந்து ரொம்ப நாளாக யோசித்து வாங்கியிருக்கேன். மேட் குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது.
தண்ணியை நல்லாவே அப்சர்வ் பண்ணுதுங்க. பாத்திரத்தை விலக்கி முடிச்சுட்டு கொஞ்சம் தண்ணி வடிஞ்சதுக்கப்புறம் இது மேலே தூக்கி அப்படியே வச்சிருங்க. வச்சோன்னே அந்த நாள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா தண்ணி அழகாக இந்த மேட் உறிஞ்சிருது. கவுண்டர் டாப்லேருந்து கீழே வந்து தண்ணி வடிகிறதே கிடையாதுங்க. இது ஒரு பெய்ட் ப்ரொமோஷன் கிடையாது. இது நானாக வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற ரிவ்யூவை கொடுக்குறேன். பாருங்கள், நாங்கள் கொடுத்துருக்க பிக்சர் இதுதான் நான் இப்போ வாங்கியிருக்கேன். இதே சேம் மேட்டு, கலர் அண்ட் டிசைன் எல்லாமே சேம். பாருங்கள், இதில் நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கூட இருக்குது. நம்ம வேணுங்கிறத செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ரொம்ப ஸ்டர்டியாக இருக்குங்க. நான் இது போல தான் பார்த்தீங்கன்னா முன்னாடி வெறும் துண்டு மட்டும் போட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ இந்த துண்டை எடுத்துகிட்டு இந்த மேட்டை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. கவுண்டர் டாப்பில் பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. உங்களுக்கு இந்த கிச்சன் ப்ராடக்ட் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்களும் இதை யூஸ் பண்ணுறீங்கன்னா அவசியம் எனக்கு தெரிவிங்க. இது போல் கிச்சன் ப்ராடக்ட்ஸ்க்கும் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்க்கும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ அடுத்த டிப் பார்க்கலாம். மளிகை பொருட்கள் வாங்கி ஸ்டோர் பண்ண டப்பாவாக இருக்கட்டும், இல்லை வேறு எந்த விதமான மசாலா டப்பாவாக இருக்கட்டும், அதை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம என்னதான் கவுத்தி வச்சாலும் ரொம்ப நேரம் காயாமல் இருக்கும். இது ரொம்ப சீக்கிரமாக காயறதுக்கு ஒரு சூப்பரான டிப் சொல்கிறேன். துணி காய போடுறதுக்கு யூஸ் பண்ணுற கிளிப்பு தான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறோம். இந்த கிளிப்பை எடுத்துக்கிட்டு இந்த டப்பாவில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3 கிளிப்பை போட்டு விட்டுட்டு இதை அப்படியே கவுத்தி வச்சோம் அப்படின்னாக்கா இது வந்து ரொம்ப காத்தோட்டமாக அழகாக காஞ்சிரும். பிளாஸ்டிக் டப்பா மட்டும் இல்லாமல் சில்வர் டப்பா, நம்ம என்ன மாதிரி டப்பாலாம் வச்சுருக்கோமோ அது எல்லாத்தையும் இது போல் ரொம்ப ஈஸியாக காய வச்சுக்கலாம். இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவசியம் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. வாங்க இப்போ நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். ஒவ்வொரு பெண்களுக்கும் தேவையான ரொம்ப முக்கியமான பியூட்டி ஹேக் தான் பார்க்க போகிறோம். முட்டையை யூஸ் பண்ணதுக்கப்புறம் தூக்கி போடுற முட்டை ஓடு இருக்குது பார்த்தீங்களா, இதை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கணும். அந்த உள்பகுதியை வாஷ் பண்ண வேணாம், அவுட் சைட் மட்டும் வெளிப்பகுதியை மட்டும் வாஷ் பண்ணி அப்படியே காய வச்சுட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக ஆக்கிக்கணும். மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம இதை அரைக்கிறனால பார்த்தோம் அப்படின்னாக்கா மிக்ஸி ஜாரோட பிளேடு கூட ரொம்பவே ஷார்ப்பாகும். இது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்ச டிப்பு தான். ஆனால் இன்றைக்கி நான் சொல்ல போகிறது அந்த டிப் கிடையாதுங்க. இப்போ அரைச்ச அந்த பவுடர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இந்த பவுடரை அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் முட்டை ஓடு பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் தேன், இது ரெண்டையும் எடுத்துக்கிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்மளுடைய முகத்தில் மேல்வாட்டமாக அப்படியே தேய்ச்சி விடணுங்க. அப்ளை பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமே இதை என்ன பண்ணுங்கள், கொஞ்சமாக தண்ணி தொட்டு லைட்டாக ஸ்க்ரப் பண்ணணும். ஸ்க்ரப் பண்ணிவிட்டு நம்ம முகத்தை வந்து வாஷ் பண்ணிக்கணும். இது பார்த்தோம் அப்படின்னாக்கா கடையில் பார்த்தீங்கன்னா இந்த க்ரீம் கடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா 500லேருந்து 1000 ரூபாய் வரையும் விற்கிது. அதை வீட்லேயே ரொம்ப சுலபமாக வேணான்னு தூக்கி போடக்கூடிய இந்த முட்டை ஓட வச்சு நம்ம செய்கிறோம். இதனால் என்னென்ன பலன்கள் முக்கியமாக இருக்குது அப்படின்னாக்கா இது வந்து சுருக்கத்தை போக்கும், முகத்தில் இருக்கக்கூடிய சுருக்கத்தை போக்கும். இந்த ஃபைன் லைன்ஸ்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதை வந்து போக்கும். இது வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா ப்ளீச்சிங் ஆல்சோ வந்து நல்ல வெண்மையை கொடுக்கும் முகத்துக்கு. இப்போ இந்த காலத்தில் நிறைய பியூட்டி ப்ராடக்ட்ஸும் மேக்கப் ப்ராடக்ட்ஸும் யூஸ் பண்ணுறனால சீக்கிரம் முகம் வயதான தோற்றம் போல் காட்சியளிக்குது. அதுக்கு இது போல் நம்ம வீட்டிலையே சூப்பரான ரெமடி நம்ம செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா சீக்கிரமாக நமக்கு வந்து இந்த முகச்சுருக்கம் அப்படின்றது வராது. முக்கியமாக இது யாருக்கு அப்படின்னாக்கா 40 வயதுக்கு மேலே உள்ள பெண்கள் வந்து இது அவசியம் வாரத்துக்கு ஒரு தடவை செஞ்சுக்கிட்டே வந்தாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும். இந்த முகச்சுருக்கத்தை போக்குறதுக்கும் அதே போல் கண்ணுக்கு கீழே கருவளையும் இதெல்லாம் போக்குறதுக்கும் நாம காசு கொடுத்து கடையில் எந்த ஒரு பியூட்டி ப்ராடக்ட்டும் வாங்காமல் வீட்டிலையே தூக்கி போடக்கூடிய இந்த முட்டை ஓட வச்சு இது செஞ்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப்பை செய்து பார்த்துட்டு அவசியம் கமெண்ட்ஸில் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி நான் சொன்ன ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே கிச்சன் ப்ராடக்ட்ஸும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். டெக்னிக் டேஸ்ட் சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.